சஹி முஸ்லிம் ஹதீஸ் 10. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவசியமற்ற சில விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தோம். எனவே இந்த தடை அறியாத கிராமவாசிகளில் புத்திசாலியான ஒருவர் வந்து நபி அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும், நாங்களும் அதை செவியுற வேண்டும் என்பது எங்கள் ஆசையாக இருந்தது. அவ்வாறே ஒரு நாள் கிராமவாசிகளில் ஒருவர் வந்து, முஹம்மதே, உங்கள் தூதர் ஒருவர் எங்களிடம் வந்து, அல்லாஹ் உங்களை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பியுள்ளான் என்று நீங்கள் கூறுவதாக எங்களிடம் சொன்னாரே, அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்று கூறினார்கள். அந்த கிராமவாசி, வானத்தை படைத்தவன் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். பூமியை படைத்தவன் யார் என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். இந்த மலைகளை நட்டு வைத்து அதிலுள்ளவற்றை உருவாக்கியவன் யார் என்று கிராமவாசி கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். அவர், அப்படியானால் வானத்தை படைத்து பூமியையும் படைத்து இந்த மலைகளை நட்டும் வைத்தவன் மீதானையாக அல்லாஹுதான் உங்களை தூதராக அனுப்பினானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவர், இரவிலும் பகலிலும் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகை எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளன என்று உங்கள் தூதர் கூறினாரே, அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ்தான் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டானா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். தொடர்ந்து அவர், நாங்கள் எங்கள் செல்வங்களில் இருந்து ஜக்காத் வழங்குவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளது என்று உங்கள் தூதர் கூறினாரே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ் தான் இவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று அந்த கிராமவாசி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அவர், ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளது என்று உங்கள் தூதர் கூறினாரே என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ் தான் இவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். மேலும், உங்கள் தூதர் எங்களில் வசதி படைத்தோர் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறினாரே என்று கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். பிறகு அந்த கிராமவாசி, உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி வைத்தவன் மீதானையாக இவற்றை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இவற்றிலிருந்து எதையும் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தாம் கூறியவற்றில் உண்மையாளராக இருந்தால் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள்.